ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயம் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. ஜனாதிபதியின் யாழ் வருகையும் ஜனாதிபதியின் எளிமையும் மக்களோடு சேர்ந்தவருடைய பயணமும் என்று சொல்லி கொண்டாடி தீர்த்தார்கள். உண்மையில் பலாலி வீதிகளில் இராணுவ பாதுகாப்பில்லாமல் ஜனாதிபதி நடந்து திரிந்தார் என்கின்ற விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது. இப்படியான நிலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் அழைக்கப்பட்டார்கள். பேரளவிலான மக்கள் கலந்து கொண்டார்கள். இது வடக்கில் என்பிபி காலூன்றுவதற்கு மிக முக்கியமான காரணியாக, மிகப்பெரிய அடையாள குறியீடாக காட்டி நின்றார்கள் ஒரு தரப்பு. உண்மையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் ஆளுகின்ற என்பிபி அரசினுடைய எழுச்சி என்பது மிகப்பெரியதாக இருப்பதாக பலரும் சொல்லிக்கொண்ட சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறிக்கொண்டே இருந்தது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் இதன் உண்மை தன்மைகள் என்ன என்பது தொடர்பாகவும், வடக்கு கிழக்கில் என்பிபி அல்லது ஜேவிபியினுடைய ஆட்சி மோகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் பலரிடமும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி பங்கு பற்றிய ஒரு நிகழ்வுக்கான செலவு மட்டும் 1,10,00,000 ரூபாய் என்றால் நம்புவீர்களா? குறிப்பாக பலதரப்பட்ட தரப்புகளையும் ஊழல்வாதிகள் என்று சொல்லியும் தங்களுடைய கட்சி செலவுகளுக்காகவும் தங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்காகவும் மக்களுக்காக அரசு செலவினங்களை செய்கிறார்கள் என்று சொன்னவர்கள், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் அரசு செலவில் மேற்கொள்ளப்பட்டது என்று நீதிமன்ற படியேற்றியவர்கள் இன்று எப்படியான நகர்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விகளையும் அதீதமான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக யாழில் ஜனாதிபதி பங்கு பற்றிய ஒரு நிகழ்வுக்கான செலவு மட்டும் 1,10,00,000 ரூபாய். நம்புவீர்களா? மண்டப ஒழுங்குக்கு 51 லட்சம், உணவுக்கு 31 லட்சம், போக்குவரத்திற்கு 23 லட்சம். யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் தைப்பொங்கலுக்கு மறுநாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட ஒரு நிகழ்வுக்கான செலவாக 1,10,79,075 ரூபாய் 50% செலவு கணக்கு காட்டப்பட்டுள்ளது. கடந்த தை மாதம் பொங்கல் தினத்தில் வடமாகாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் காற்றாலை மின்சாரத்தை ஆரம்பித்து வைத்த நிலையில் அன்று மாலை வேளையில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டார். அன்றைய தினமே மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார். மறுநாள் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடுமே ஒன்றாய் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். குறித்த நிகழ்வுக்கான நிதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பெடுத்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகம் இணைந்து பெருமெடுப்பிலே குறித்த நிகழ்வு இடம்பெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். குறித்த நிகழ்வுகளுக்காக மண்டப ஒழுங்கமைப்பு சுமார் 52,37,000 ரூபாயாகவும், சிற்றூண்டு உபசரணைகளுக்காக சுமார் 31,13,000 ரூபாயாகவும் செலவு காட்டப்பட்டுள்ளது. நிகழ்வுக்காக பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் அழைத்து வரப்பட்ட பொதுமக்களை ஏற்றியிறக்குவதற்கான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் 23,43,000 ரூபாவும், நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகளுக்காக சுமார் 51,700 ரூபாவும் செலவு காட்டப்பட்டுள்ளது. வரவேற்பு செலவினமாக 23,375 ரூபாவும், குடிநீர் மற்றும் மல்லசல கூட்டத்திற்காக சுமார் 36,000 ரூபாயும், முன்னாயத்த வேலைகள் மறுசீரமைப்புக்காக சுமார் 1,18,000 ரூபாயும், ஏனைய செலவுகளுக்காக சுமார் 1,54,000 ரூபாவும் செலவு வரவில் காட்டப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் யாழில் தைப்பொங்கல் இடம்பெற்ற மறுநாள் ஜனாதிபதியின் ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் இவ்வாறு பாரியதொரு தொகை செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக இருப்பதுடன் மிகப்பெரிய விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஊழல் என்ற வார்த்தைகளை அதிகம் பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த ஜேவிபியினுடைய தரப்பு. உண்மையில் இலங்கையில் ஏனைய தரப்புகள் செய்த ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய கோப்பு கட்டுகளை மேசைகளில் அடுக்கி வைத்து ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்திய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசினுடைய பங்காளிகள் இப்போது அந்த கோப்புகள் எங்கே என்று தேடுகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. ஊழலை வைத்து ஆட்சியை பிடித்தவர்கள், ஊழலை வைத்து அடுத்தவரினுடைய அரசியலை அஸ்தமனமாக்கியவர்கள், பலருக்கு எதிராக ஊழல்வாதிகள் என்ற பெயரில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடர்ந்தவர்கள், இவர்களுடைய ஊழல்களை எப்படி கணக்கில் எடுப்பது என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது.
உண்மையில் இலங்கை என்ற ஒரு நாடு மிகப்பெரிய ஊழலை சந்தித்த நாடு என்பதும் இந்த நாட்டினுடைய மக்கள் வீதியில் இறங்கி போராடி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதும் காலத்தினுடைய மிகப்பெரிய பதிவாக இருந்து வந்தது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அறகலைய போராட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மக்கள் புரட்சியையும் ஏற்படுத்திய இலங்கையில் எப்படி மீண்டும் ஒரு ஆட்சி இப்படி ஆகியது என்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய வினாவாக மாறியிருக்கிறது. ஊழல் செய்ய மாட்டோம், மக்களுடைய சொத்துக்களை வீண்விரயம் செய்ய மாட்டோம், மக்களுடைய வரிப்பணத்தை நாங்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டோம், பொதுவாக எங்களுடைய பயணங்கள் கூட புகையிரத வண்டிகளில் இருக்கும் என்று படம் காட்டியவர்கள் இன்று பல கோடி ரூபாயில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது இந்த நிலைமை? நாட்டிற்கு முன்னுதாரணமாக ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய கூட்டத்தில் மிகப்பெரிய தொகை செலவிடப்பட்டிருப்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த 1 கோடிக்கும் அதிகமான தொகை யாருடைய நிதி? ஜேவிபியினுடைய திரட்டப்பட்ட கட்சி நிதியா அல்லது மக்களுடைய வரிப்பணமா? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இதனை எவ்வாறு செலவு செய்தது? மக்களுடைய வரிப்பணம் எப்படி இவ்வாறு வாரி இறைக்க முடியும்? இப்படி நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கின்றது. அரசு நிகழ்வு என்பதற்காகவும் அரசிடம் நிதி இருக்கிறது என்பதற்காகவும் மக்களுடைய பணத்தை, மக்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தை இப்படி கண்ட மாதிரி செலவு செய்ய முடியுமா என்ற கேள்வி இப்போது பலராலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் ராஜபக்சக்கள் இந்த நாட்டை திவாலாக்கினார்கள் என்பதும் அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியிலும் இப்படியானவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருந்தது. ஆனால் ஊழலுக்கு எதிராக செயற்படுவார்கள் என்று சொல்லியும், இந்த நாட்டில் ஊழலை இல்லாது செய்வார்கள் என்று சொல்லியும், ஊழல்வாதிகளை சிறையில் அடைப்பார்கள் என்றும் நம்பியிருந்த இந்த என்பிபி அரசினுடைய ஜனாதிபதியும் அவருடைய பொதுக்கூட்டமும் யாழ்ப்பாணத்தில் 1 கோடிக்கும் அதிகமான நிதியை செலவழித்து ஒரு பொதுக்கூட்டத்தை நிகழ்த்த வேண்டிய தேவை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வெறும் மண்டப ஒழுங்குகளுக்காக 52,37,000 ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதாரண நபர் 2 வீடுகளை கட்டி குடியிருக்க முடியுமான ஒரு தொகையாக இது காணப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சிற்றுண்டி உபசரணைக்காக சுமார் 31,13,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த வகையிலான ஊழல் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு 31 லட்சத்திற்கு அதிகமாக வழங்கப்பட்டதா? அப்படியாக இருந்தால் அந்த உணவினுடைய பெறுமதி என்ன? எங்கிருந்து பெறப்பட்டது? அல்லது 32 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவு வழங்குகின்ற அளவுக்கு அந்த இடத்தில் கூடிய மக்களுடைய தொகை எவ்வளவு? இப்படியான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக ஆட்சிக்கு முன்னர், ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்கு முன்னர் ஊழலை பற்றி பேசியவர்கள், அவர்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய பொதுக்கூட்டங்களை விமர்சித்தவர்கள் தங்களுடைய கூட்டங்களில் இப்படி செலவழிப்பதும், இதை பற்றி யாராவது பேசினால், அரசையும் ஜனாதிபதியையும் அமைச்சரவையையும் பற்றி பேசினால் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும் என்று மிரட்டுகின்ற இந்த ஜனநாயக சர்வாதிகாரத்தை இந்த வகையில் எடுத்துக்கொள்வது. ஆக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு கதை, ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு கதை என ஜனநாயகத்தை படுகொள்ளியில் தோண்டி புதைக்க முயற்சி செய்யும் இந்த ஆட்சியாளர்களை எப்படியான கேள்விகளினூடாக, எப்படியான நீதிக்கு முன் நிறுத்த முடியும் என்பது மக்களுடைய கேள்வியாகும். இதற்கான பதிலை அரசு தரப்பு சொல்லுமா அல்லது அரசனுடைய ஆதரவாளர்கள் சொல்லுவார்களா? இந்த நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு ஆட்சி வந்திருக்கிறது என்று சொன்னவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வரும் மக்களுடைய நிதி எவ்வளவு வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி வாய் திறப்பார்களா?